வைராக்கியம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர ஞாபகம் கோபத்தோட பகையோடு இருக்கிறது தான். ஒருத்தர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட வேற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாரு. அது என்ன வைராக்கியம் தெரியுமா? நமக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற வைராக்கியம். யோவேல் 2:18 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் அப்படின்னு. கடாட்சம்னா நன்மை செய்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறதுக்காக நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கிறார். அவர் யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அது நீ யோசிக்க போகிறதில்ல. ஏன் நீங்களே சொன்னாலும் அவர் நினைக்க போகிறதில்ல. அவர் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். இசப்பா என்னை உங்களோட பிள்ளையாக மாற்றிக்கோங்க, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அவர் ஏற்றுக்கொள்வார், பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவார். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு தீமையும் வராது. நம்மளோட நிந்தை மாறும், நம்மளுடைய பலவீனங்கள் மாறும். அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பும்போது we will come out with flying colors. God bless us all. Thank you.